ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பீலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 22வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 பென்டக்கல் கோல்டன் லோட்டஸுக்காக இத்தனை பேர் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மண்ணை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். புதுசா வந்து சேர்ந்திருக்கிற டாப் 10 டிசபிளுங்கள்ல இவன் 4வது இடத்துல இருக்கிறான் அப்படின்னு ஆக்சுவலா எங்க சொல்ல இவனுடைய கல்டிவேஷன் ஈவில் ஸ்கில் சம்பந்தப்பட்டதா இருக்கும் போல தெரியுது. இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கு. நீ எனக்கு முன்னாடி மண்டிடு இல்லைன்னா சாப விடவும் மோசமான விஷயத்த நீ பார்க்க வேண்டியது இருக்குண்டா. குள்ள பையா நீயும் அந்த லின் ஜிக்ஷாவோடைய வேலைக்காரனா மாறிட்டியா? அவன் என்னவோ புதுசா வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் லீடர்ன்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டாடா நீ இங்க வந்திருக்க. என்னக்குள்ள பையன்னு சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காதரான்னு சொல்லிட்டு அவனுடைய ஈவில் ஸ்பிரிட் அனுப்பவும் ஜூயு வந்து பேரியரை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருந்து அதை அழிச்சிடுறா. என்னடா யங் மாஸ்டரே நீ சாவடிக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கு முதல்ல நீ என்ன தாண்டி போடணும்டா. வழியை விட்டு நகரு இல்லைன்னா ஒன்ன நான் சாவடிச்சிருவேன். எனக்கு எதிரிகளை உருவாக்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நான் குன்னனை பாதுகாப்பேன்டா. சீனியர் இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவனே என்னால சமாளிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி அந்த லின் சிக்ஷாவை தோக்கடிச்சு நான் இதுல ஜெயிப்பேன்? என்னடா நீ ஓவரா பேசுற, உன்னுடைய உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர ஹீரோ டக்குன்னு நகர்ந்து போயிடும். திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் அப்படியே பின்னாடியே கிளம்பிடுறாங்க. பரவாயில்ல, குன்னனுடைய லைட்னிங் ஸ்டெப் நல்லாவே இருக்குடா. அப்படியே இந்த பக்கமோ நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கமோ அவன் டக்குன்னு அவனுடைய சங்கிலி அனுப்பி நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறோம். என்னடா உனக்கு ஓட மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சைனா நம்ம ஹீரோக்கு பின்னாடியே அனுப்பவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் சைடே வந்து அந்த சங்கிலியை வெட்டிடுறான். பார்த்தா அவனுடைய சங்கிலியில இருந்து அவனே ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். இவன் இவ்வளோ நேரமா அவனுடைய சக்தியை மறைச்சிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்ன இந்த தடவை ஏதோ லக்குல தப்பிச்சுட்டான், அடுத்த தடவை உன்னை சாவடிக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். உன்னை கொலை பண்ண வந்தவன் லைஃப் ரிட்டர்னிங் சோல் செயினை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா குன்னன் உனக்கு எதுவும் ஆகல இல்லடா. அவனுடைய சக்தி என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க திருப்பி பிளட் பேரியர்லுக்கு போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஆனா அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். நீ ஒன்னு அவனை நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா குன்னனுக்கு எதுவும் ஆகாது. அடே குன்னன், அடுத்த தடவை நான் உன்னை பாக்கறப்ப உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்டா. நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ இப்ப என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேக்குறான். என்னடா நீ மட்டும் தனியா வர அளவுக்கு பெரிய தைரியசாலி ஆயிட்டியா? பின்ன உன் கூட சண்டை போறதுக்குலாம் ஒரு படையாடா கூட்டிக்கிட்டு வர முடியும்? இன்னைக்கு நான் உன்னை சாவடிச்சு அந்த நரகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பன் அனுப்பவும் ஹீரோ காடாபாரோடைய சோல்ல வர வச்சு அந்த வெப்பனை பிடிச்ச எஃபெக்ட்ல அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமா ஆயிடுது. நம்ம காடாபாரோ அந்த வெப்பனை வச்சுக்கிட்டு சீனா போச கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன நைட்டுக்குறடா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்துகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். என்னடா நீ பெரிய பருப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுக்குடா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட் ஆஃப் வாரோடைய சோல் அனுப்பி அவனுடைய கதையை முடிச்சிடறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவன் ரொம்ப மோசமானவன், குன்னன் மட்டும் தனியா போய் அவனுடைய உயிரை இழக்க போறான் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படியே குன்னன் உனக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா நான் எப்படி சீனியர் காங்கி அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு அவளு உள்ளார சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவா அவனை தரன்னு அந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்துடுறான். குன்னன் யாரு இழுத்துக்கிட்டு வரான்? என்னடே குன்னன், நீ அவனை தோக்கடிச்சிட்டியோ? ஆமாண்டா, இவனை நானே தோக்கடிச்சிட்டேன். ஆனா நான் இன்னும் அந்த கோல்டன் லோட்டஸை எடுக்கவே இல்லை. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கணும்னு விரும்புறீங்களாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறைச்சு பார்க்க அவனுங்களோ பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறானுங்க. ஒரு வழியா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும் சரி நீ எப்படி இவனை தோக்கடிச்சன்றத என்கிட்ட சொல்லுடான்னு எக்ஸான் கேட்கறான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாதுடா, சொல்லுடா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு சூரியன் வெளிச்சம் வரவும் அந்த இடத்துல இருந்த பிளட் மிஸ்ட் எல்லாம் காணாம போயிடுது. ஆக்சுவலா எங்கோ அதுதான் இப்ப அந்த 3 பென்டக்கல் கோல்டன் லோட்டஸ்ன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆபத்தும் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்த 3 பென்டக்கல் கோல்டன் லோட்டஸை எடுத்துக்கிட்டு வரத்தான் நல்லது நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஒரு கல்லை தூக்கி உள்ளார போட்டு பாக்குறோம். பரவாயில்ல, இந்த இடம் அமைதியா தான் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ அவனுடைய லைட்னிங் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி வேகமா
அந்த இடத்துக்கு வந்து அந்த தாமரையும் எடுத்துட்டான். ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது, நீ சீக்கிரமா வந்துரு குயின்டன். அப்படியே நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்க நம்ம சீக்கிரமா போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல மறைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடமே ஒரு முதல்ல மான்ஸ்டருக்கு மேலதான் இருக்கு. அப்படியே அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு எல்டன் நின்னுகிட்டு என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.